Hi friends, welcome back to my channel. Tanjo Style Painting la Value Added Series la நம்ம பார்க்க போறது third video. இன்னைக்கு வீடியோல இந்த அன்னம் டிசைனை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹேர் கிளிப்பா எப்படி மாத்தலாம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் கிளிப்பை பண்றதுக்காக ஒரு காட்டன் கேன்வாஸ் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் கிளாத்ல ஒரு சைடு சொரசொரப்பாவும் ஒரு சைடு வலுவலுன்னு இருக்கும். நம்ம இந்த சொரசொரப்பான பகுதியில இந்த அன்னம் டிசைனை ஒரு ப்ளூ கார்பன் வச்சு ட்ரேசிங் எடுத்துக்கிறேன். இந்த அன்னம் டிசைனை ஃபேப்ரிக்ல பெயிண்ட் பண்ணதை ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணுங்க. இதில் இருக்க எல்லா டீட்டெயிலிங் ஒர்க்கையும் நான் கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிசைனோட அவுட்லைன்ல ஃபெவிக்ரில் பிராண்டோட 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் இப்போ போட போறேன். எங்கேயுமே ஒரு சின்ன கேப் இல்லாம இந்த 3D அவுட்லைனரை நல்லா திக்கா ஒரு போல்டான லைனா போட்டா இந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ மெல்லிசா போட வேண்டாம், நல்லா திக்கா போடுங்க. இந்த அன்னம் டிசைன்ல ஹேர் கிளிப் ரெடி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட இருக்க மெட்டீரியல்ல எந்தெந்த மெட்டீரியலை எப்படி பிளேஸ் பண்ணா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வச்சு பார்த்து இந்த மெட்டீரியல் எல்லாம் ஃபைனலைஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ½ டே டைம் எடுத்தது. பட் இதை போட ஆரம்பிக்கும் போது எந்தெந்த மெட்டீரியலை எப்படி நம்ம பிளேஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் ப்ரீ பிளான்டா அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணனால வித்தின் 10 மினிட்ஸ்ல இந்த கிளிப்பை நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஃப்ளோவா போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா இம்மீடியட்டா ஒரு ஷார்ப்பா இருக்க நீடில் வச்சு அந்த எக்ஸஸா இருக்க பெயிண்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். வெட்டா இருக்கும்போது நீட்டா கிளீன் பண்ணியாச்சு பாருங்க. 3D அவுட்லைனரை போட்டு ஒரு ½ டே நல்லா ட்ரை ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும். 3D அவுட்லைனர் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த அன்னம் டிசைன் ஃபுல்லா பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பாட்டில் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஸ்டோன்ஸும் பேர்ல்ஸும் நான் ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் போல்டா தெரியட்டும் அப்படின்றதுக்காக தஞ்சாவூர் பெயிண்டிங்ல யூஸ் பண்ற பிக் சைஸ் ஸ்டோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். B7000 ப்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்ப ப்ளூ கலர் சம்கி ஒட்ட போறேன். பிளவுஸ்ல பெயிண்ட் பண்ண அன்னம் டிசைன்ல டீல் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த பிளவுஸோட டிசைனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த சம்கியோட கலரை நான் ப்ளூ கலர்ல சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சம்கிய ஒன்று மேல ஒன்று அடுக்கி இருக்க மாதிரி ஒட்டும் போது அது அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இது ஒரு ஃப்ளவர் ஷேப்ல இருக்க ஒரு ஷைனிங் டூயல் டோன் இருக்க சம்கி. இது இந்த அன்னம் டிசைன்ல சம்கியும் ஸ்டோன்ஸும் ஒட்டுறதுக்கு முன்னாடி பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பாட்டில் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதை வந்து நான் பண்ணல, ஆக்சுவலா பண்ணாம இந்த ஒயிட் பேஸ்ல தான் இந்த சம்கியும் ஸ்டோன்ஸும் நான் ஒட்டியிருந்தேன். ஸோ ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மைக்ரோ லெவல்ல சின்ன கேப் இருக்கிறதுல அந்த கேப்லலாம் இந்த கேன்வாஸ் வந்து ஒயிட் கலர்ல தெரிஞ்சது. ஆனால் அது ரொம்ப விசிபிளா தெரியல, ரொம்ப மைக்ரோ லெவல்ல தெரிஞ்சது. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் வந்து கோல்டு கலர்ல பேஸ் நீங்க பெயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் ஒட்டிக்கிட்டு இருக்க சம்கியுமே ஒரு டூயல் டோன் கலர், பார்க்கறதுக்கு ஒரு கிரீனிஷ் கோல்டு மாதிரி இருக்கு. ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ், இந்த குந்தன் ஸ்டோன்ஸை விட இந்த சம்கியோட ரேட் வந்து கம்மி தான். பட் இதோட அவுட்புட் வந்து ரொம்ப அழகா இருந்தது. இந்த கம் மட்டும் கொஞ்சம் அளவா அப்ளை பண்ணுங்க. அதிகமா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்டோன் மேல பட்டு ஸ்டோனோட ஷைனிங்கை வந்து அது ஸ்பாயில் பண்ணிரும். இதுவே கம்மியா வச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டோன் வந்து நல்லா பிடிச்சிக்காம சீக்கிரமா விழுந்துரும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அளவா கம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. OHP ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளிப்ஸ் பண்றதை விட கேன்வாஸ் கிளாத் யூஸ் பண்றது பெட்டரா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் OHP ஷீட் தின்னா இருக்கும், இந்த கிளாத் வந்து நல்லா திக்கா இருக்கும். பட் அட் த சேம் டைம் நல்லா ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கும். நம்ம வந்து கிளிப்ல வந்து இதை நல்லா வளைச்சு ஒட்டுறதுக்கெல்லாம் இது நல்லா சப்போர்ட் பண்ணும். பட் ஒன் திங், சம்கி அண்ட் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி பேஸ் லேயரா பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கிளிப்போட ஃபைனல் லுக். இந்த லோட்டஸ் மேல இருக்க இந்த பேரட் பெயிண்டிங்கை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட லிங்கை இப்ப ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த பெயிண்டிங்கை மேட்ச் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேர் கிளிப்பை OHP ஷீட்ல நான் பண்ணியிருந்தேன்.
இந்த டிசைனை ஹேர் கிளிப்பாகவும் saree ப்ரோச்சாகவும் யூஸ் பண்ணலாம். மஞ்சள் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆக்சசரிஸும் சேர்த்து வேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.